ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜிபி ஸ்பீட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெறித்தனமான அட்டகாசமான சோலோ வர்சஸ் ஸ்குவாட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு லைக்கை போட்டுருங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி போட்டு ஆளில் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வெறித்தனமான அட்டாக்கிங் கேம் பிளே தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பீக்கில் தான் வந்து இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்குவாட் கிட்ட வந்து இறங்கிருந்தாங்க. ஆனால் எல்லா சைடும் வந்து தெரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. எனக்கு வந்து கில்லே கிடைக்கல. ஒரு சோலோ பீஸ் மாட்டினா அவன் நண்டையில இருந்து அழுத்தி பிடிச்சிட்டேன். சரியான ஹெட்ஷாட்டுங்க அவனுக்கு. மேலே எது எனிமி இல்லைன்ட்டு கீழே வந்தானா இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு M4 எவனில் சரியான ஹெட்ஷாட்டுங்க. மண்டை அப்படியே தெரிச்சிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் எனிமியும் கண்ணில் மாட்டல, எறும்பு கண்ணில் மாட்டல, அந்த தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபேக்ட்ரி வந்தனா இங்கே 2 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு M4 எவனில் சரியான டேமேஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் அடிச்சிடணும். பொறுமையாக அண்ணா வேலைக்கு ஆகாது. அவன் டீம்மேட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான். நான் ஷார்ட் ரேஞ்ச் வந்து ரஷ் அடிச்சு போயிட்டேன். அப்புறம் அவன் டீம்மேட் வந்து ரிவ்யூவே பண்ண விடலங்க. போட்டு மண்டையே அந்த அழுத்தி பிடிச்சிட்டேன். சரியான ஹெட்ஷாட் போட்டு சாவுடா என்னகிட்டே அந்த வேலையை கட்டுறான் பாருங்க. இங்கே ஒரு சோலோ பீஸ் ரேடாரில் மாட்டிச்சு. இப்போ தான் பேராசூட்டில் இறங்கி இருப்பான் போட்டு கண் எடுத்துக்கிட்டு இருந்தான். மண்டையில் வச்சேன். சரியான ஹெட்ஷாட் அவனுக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே நிற்கிதுங்க. இந்த இடத்துல ஒரு வெறித்தனமான சண்டை நடக்கும் பாருங்க. சாவுக்கு பக்கத்துலேயே வந்து நான் 3 வாட்டி வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல இருக்கும். பேராசூட்டில் வரவன தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இன்னொருத்த பார்த்துட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. ரஷ் பண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கூட M4 ஒருத்தனுக்கு சரியான டேமேஜ் பண்ணிட்டேன். இப்பயும் என்னால் வந்து ரஷ் பண்ணி போக முடியாது. ஏன்னா ஒரு ஸ்குவாட் இருக்குது. அதனால் பொறுமையாக தான் பார்த்து தான் அடியாகணும். ஒருத்தர் அந்த அரசனல் மேலே ஏறி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல ஹெட்ஷாட் ஒன்று வச்சேன். அதுக்குள்ளே வந்து டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு வந்து வால் போட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஓடிடுவான். அவனுக்கு வந்து நல்ல டேமேஜ் பண்ணுவான். டக்குன்னு வந்து சத்தியை குறைச்சிருவாங்க பயங்கரமாக. எப்போ இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நான் செத்து போயிருப்பேன். வால்லாம் வேறு வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரும் 4 பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட்டில் ஒருத்தனை அடிக்கிற மாதிரியா போயிட்டு வந்து ரைட்டில் ஒருத்தனை நாக் பண்ணி போட்டுருவான். டக்குன்னு போட்டு வேற லெவலில் இன்னொருத்தனை வந்து நாக் பண்ணி போட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை எப்படி அடிக்கிறது தெரியல. ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். டக்குனு கொரோனாவை போட்டு வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் வால் போட்டான். சரிட்டு நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அவனை முடிச்சு விடலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரஷ் பண்ணி நல்லா வந்து அழுத்தி பிடிச்சேன். UMPயில் கொஞ்சம் கூட ரெஸ்ட் விடாமல் ரஷ் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். அவனும் நானும் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் நான் வந்து அவனை கில் பண்ணிடுவேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இதில் மேலே நிற்கிதுங்க. என்னை பயங்கரமாக அடிச்சிருவாங்க. டக்குன்னு சக்தியை குறைச்சிருவாங்க. லெஃப்ட்டில் இருந்து வந்து பயங்கரமாக அடிக்கிறான். அவனை வந்து முன்னே அடிப்போம். போட்டு நல்லா சக்தி குறைச்சிட்டேன். ரைட்டில் ஒருத்தன் ஓப்பனில் வந்துட்டு இருந்தான். என்னதான் பஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இருந்தால் தலையை காட்டினான். போட்டு நல்லா நாக் பண்ணி போட்டோம். இவனை ஃபஸ்ட்டு நம்ம கில் எடுப்போம். இல்லைனா அவன் டீம்மேட் வந்து ரிவ்யூ பண்ணிடுவான். போட்டு அவனை கில் எடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட்டில் உள்ள வந்து அடிக்கலாம் போயிட்டு இருப்பானா அவன் பார்த்தா கீழே இறங்கி வந்துட்டான். எனக்கு டஃப் கொடுப்பான் பாருங்க பயங்கரமாக. இப்போ நான் வந்து அடிக்கலாம்னு பார்ப்பேன். தலையை வெள்ளையை கட்டவே மாட்டான். குரோனோவை போட்டு ரஷ் பண்ணி வந்துட்டு இருந்தான். எனக்கு பயங்கரமாக ஆட்டம் காட்டிட்டாங்க. இவனை மாதிரி ஆளுங்களை தான் நம்ம வந்து வச்சு செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த பாக்ஸ் செட்டுக்காக எடுத்துருவான். நானும் அடிக்கலாம்னு பார்ப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு போயிடுவான். சரி நம்ம ரஷ் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு UMP எடுத்து வந்து பக்கத்தில் போயிடுவாங்க. ஒரு பயங்கரமான ஆட்டத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல டக்குனு வந்து அடிக்கிற மாதிரி வருவானா நான் குரோனோவை போட்டுருவேன். ரோசால மண்டையிலே ஒன்று வைப்பேன். அப்பையும் வந்து ஜம்ப் பண்ணி தாவி போயிட்டே இருப்பான். நம்ம விடுவோமா வச்சு அழுத்தி பிடிச்சிட்டோம் UMPயில். அதுக்கப்புறம் அவனை கில் எடுத்தாரு போயிட்டு இருப்பானா ரைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அங்கே ஒரு ஸ்குவாடே நிற்கிது. இந்த வீட்டு மேலே வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு இன்னும் முடிச்சு விடுவோம். இப்போ வந்து அவனுக்கு நல்ல டேமேஜ் பண்ணிடுவான். டக்குனு வந்து வால் போட்டுருவான். சரி இன்னொருத்தர் அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பனா இப்போ பாருங்க சரியான ஹெட்ஷாட் ஒன்றுவும் பூடு சரியான மண்டை புடந்துருச்சானுங்க. அப்படியே அவனை வந்து நாக் பண்ணி போட்டுலாம். போட்டு அவனையும் நாக் பண்ணி போட்டாச்சு. லூட் அடிக்கலாம் அப்படின்ட்டு போவேன். மலையிலேருந்து அவன் டீம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். லெவல் 4 போயிட்டு வெஸ்ட் போட்டிருக்கேன். எனக்கே வந்து எவ்வளோ சத்தியை குறைச்சிட்டான் பாருங்க. டக்குன்னு 1 செகண்ட்ல இருந்து குறைச்சிட்டான் இவ்வளோ சத்தியை. அப்புறம் பாம்பெலாம் வந்து தூக்கி போட்டுட்டு இருந்தான் ரஷ் அடிக்கிறதுக்கு. பயங்கர உஷாரா வந்து ஆனா ஆனால் நம்ம யாரு அவனுக்கு மேலே கிங்கில் ரஷ் அடிச்சு உள்ள வந்தான். UMPயில் அழிச்சு பிடிச்சிட்டாங்க. அவனும் என்ன வந்து ஷார்ட் கன்ல நல்லா டேமேஜ் பண்ணிட்டான். பாம் வேற வந்து போட்டு வச்சிருக்கான். அதுல இருந்து சத்தி குறைஞ்சிட்டு இருக்கு எனக்கு பயங்கரமா. இப்போ நான் கீழே வந்து போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. வாழை போட்டு வந்து அடைக்க பார்ப்பான். நல்லா கொஞ்சம் தள்ளி போட்டுருவான். நான் தப்பிச்சிருவேன். என்னை வாழை வச்சு அடைச்சிட்டேன் அப்படின்ட்டு ரஷ் பண்ணி வருவான். ஆனால் வெளில தான் நிற்பேன். போட்டு மண்டியிலே இருந்து அழுத்தி பிடிச்சிருவேன். சரியான ஹெட்ஷாட். பயபில் பாவம் சத்து போயிட்டான். அதுக்கப்புறம் மேலேருந்து வந்து அடிப்பான் சோனுக்கு வரப்ப. இப்போ பாருங்க மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுவான். பயபில் சரியான கண்டாயிரும். அவனை எப்படி முடிச்சுவேன்னு மட்டும் பாருங்க. நானும் அவ்வளோ அடி அடித்தேன். அவன் உடம்பேல இருந்து குறியே போகல. அவன் தலையே இருந்து காட்டவே மாட்டான். அப்புறம் எப்படி குறி போவோம். கடைசியில் இருந்து மாட்டினா பாருங்க வச்சு செஞ்சுட்டேன். இந்த LCP மேலே பாருங்க சரியான சனக்கும் இன்னொருத்தனுக்கும் எனக்கும் சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இப்போ மேலே இருந்து எனிமி இருக்கா அப்படி தெரிஞ்சுட்டு சரி ரஷ் பண்ணி போகலாம் அப்படின்னு போவான். டக்குனு வந்து வால் போட்டுருவான். நான் வரதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழை வந்து நான் உடச்சிக்கிட்டு டுப்புன்னு சுட்டே போவேன். கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எனக்காகவே நல்லா வந்து டேமேஜ் பண்ணிட்டான். நானும் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். பக்கி ஷார்ட் கிணறு வச்சிருக்குது. நம்ம ஷார்ட் ரேஞ்ச் ஆடுறப்போ பார்த்து தான் ஆடணும். டக்குனு குரோனா போட்டு வந்து எப்படி ஓடியாந்துருவேன். ஷார்ட் கிணறு வந்து அடிப்பான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு வருவேன் இந்த குரோனா போட்டனால. அப்புறம் மண்டியில் இருந்து அழுத்தி பிடிச்சிருவேன். வேற லெவல் கில்லு.
இன்னும் 2 பேர் தான் கைஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அடிச்சா நம்ம போய் அடிச்சிடலாம். மேலே தான் வந்து மலையில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். அவங்கள கீழே வர விடாம லாங் ரேஞ்சில் இருந்து வச்சு முடிச்சுடணும். ஷார்ட் ரேஞ்ச் அவங்கள வர விட்டோம்னா யார் போய் அடிப்பனே கடைசியில் தெரியாது. போடு வந்துட்டு இருந்தான், நல்ல டேமேஜ் பண்ண போடு நாக் ஆகிட்டான். போடு சரியான கில்லு. அதுக்கப்புறம் அவன் டீமெண்ட் ஒன்று ஒரே தான் இருக்கான். அவன் அடிச்சுட்டா நம்ம போய் அடிச்சிடலாம். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, அங்கே இருக்கிறான். போடு நீ மாட்டடி சங்கு தான் அவனுக்கு. அவனையும் க்ரோசர் அழிச்சு பிடிச்சிட்டோம். க்ரோசர் செம்மையாக அடிச்சுதுங்க. சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் 18 கில்லு போட்டு போய் அடிச்சிட்டோம். சும்மா வேற லெவல்னே சொல்லலாம். இந்த மேட்சும் பாருங்க ஒரு அட்டாக்கிங் மேட்ச் தான், வேற லெவலில் இருக்கும். ஒருத்தர் ஊக்காங்க போட்டு வந்துட்டு இருந்தான், அவனுக்கு நல்லா டேமேஜ் பண்ணிட்டேன். சரி ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு முடிச்சுடலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ள டக்குனு வால் போட்டுருவான். என்கிட்டயே தப்பிச்சு போவாப்பான். வடிவேல் ஒரு படத்தில் அருவத்துக்கிட்டு தோத்திட்டு போவார்ல, அதே மாதிரி நான் வந்து கண் எடுத்து தோத்தி போயிட்டு இருந்தேன். சிங்கிளாக வந்து நம்மள்ட்ட சிக்கிட்டான். நான் விடுவானா வச்சு அழுத்தி பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தோண்டிட்டு இருப்பான் பாருங்க. ஸ்கேர்லேயே வந்து மண்டியிலே விடுவோம். சரியான ஹெட்ஷாட்டு. இந்த இதில் பாருங்க ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். இங்கே 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. நான் நடுவில் வந்து கிராஸ் ரைட் பண்ணுவேன். சரியான ஹெட்ஷாட்டுங்க. யூஎம்பியில் மண்டை அப்படியே தெரிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி ஹெட்ஷாட் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இங்கே லெஃப்ட்டில் வந்து ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ப்ரோனோ போட்டு வந்து தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு வந்ததில் நல்லா டேமேஜ் பண்ணிடுவேன். டக்குனு வந்து ஷீல்டு மாதிரி வந்து கேரக்டரை போட்டுருவான். அதுக்கப்புறம் எப்படியே நாக் பண்ணி போட்டுருவான். இல்லாட்டா தான் நாக்கானா. அதுக்கப்புறம் இன்னொருத்த வருவான் பாருங்க. அவனுக்கு மண்டேடி சரியான ஹெட்ஷாட்டுங்க. தூக்கி விட்டோம் அப்படியே. ஆகா இங்கே ஒருத்த புல்லாமல் நிற்கிறானே. ஐயோ சக்தி பயங்கரமாக குறைஞ்சிச்சு. அதில் எனக்கு இவட்டையும் தப்பிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும் பாருங்க பத்தத்தில். ஆகா ரைட்டில் வேற இன்னொருத்த வந்துட்டான். எனக்கு சக்தியை கம்மியாக தான் இருக்குது. எப்படி ஜஸ்ட் மிஸ்ல அவனுக்கு ஹெட்ஷாட் வந்துருச்சு. நல்லா தப்பிச்சிட்டோம். ஆகா இன்னொருத்த வேற நிற்கிறானே. எத்தனை பேரா வருவீங்க. அதுக்கப்புறம் டபுள் கன் எடுத்துட்டு போயிட்டு இருந்தா ஒரு சோலோ பீஸ் உடையாந்துட்டு இருந்தான். என்டையும் தப்பிச்சு போகிறது குளோவில் அள்ளி போட்டு இறச்சிட்டு போயிட்டே இருந்தான். இவ்வளோ நம்ம போட்டு பின்னே அழுத்தி பிடிச்சிட்டோங்க. பீக்கில் எல்லாரையுமே முடிச்சுட்டு பீமா சுற்றி வந்தேன். இங்கே ஒரு சோலோ பீஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கையில் ஏபிசிடி கண்ணு இருந்துச்சு. வச்சு தெரிக்க விடலாம். ஹெட்ஷாட் அப்படின்னு பார்த்தா ஒரு வாட்டி தப்பிச்சு போயிட்டான். மறுபடியும் தப்பிச்சு போனா 3ஆவது வாட்டி மண்டையிலே வந்துச்சு. சரியான ஹெட்ஷாட்டுங்க. அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் வந்து மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சக்தி வந்து பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்க. ரஷ் பண்ணி போயிட்டு ஹெட்ஷாட் பைபிளைக்கு கனெக்ட் ஆகுன்னு பார்த்தா ஒன்றும் விழுவல. அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மேலே வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அது வேற ஓடிங்க ஒருத்த ஓப்பன்லாம் தான். அவனுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சேன். அதான் பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஹெல்த் வந்ததுன்னா குறைச்சி விட்டான். எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல. டக்குன்னு வாழை போட்டு சோனோவை போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து ஹெட்ஷாட்லாம் வைப்பேன். சரியான கில்லுங்க. வேற ஒரு கில் பண்ணோம். இந்த இதில் பாருங்க 2 பேர் என்கிட்ட மண்ணிலே வச்சு அழுத்துவேன். சரியான ஹெட்ஷாட்ல அது. நான் ஒடியாந்துட்டு இருக்கப்ப அவன் டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு நான் ஓடி போயிட்டு கவர் எடுத்துருவேன். ரஷ் பண்ணி என்ன அடிக்க வருவான் பாருங்க. டக்குன்னு வந்து உள்ள போயிட்டு அவனே வந்து அழுத்தி பிடிச்சிருவேன். வேற லெவலில் இருந்து கில் எடுத்துருவான். இங்கே ஒரு எனிமி ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு எம்பி வெட்டில் நல்லா ஹெட்ஷாட்லாம் வைப்பேன். பயபில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் வச்சிருக்குது. நல்ல வேலைங்க எம்எல்ஏ புல்லட் படவே இல்லை. என்ன முடிச்சு விட்டுருப்பான். இங்கே ஒரு ஓசி கில் போட்டிருப்பாங்க. அதை போட்டது ஒரு குத்தம் அப்படின்ட்டு என்ன அடிக்க வருவாங்க பாருங்க. இப்போ வேற லெவலில் இருக்கும். சரி ஓகே गाइस, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொள்கிற நேரம் வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க இந்த வீடியோவை. சரி ஓகே गाइस, பை பை, see you, love you all.